வடுவூர் தங்கம்னு இன்னைக்கு எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்க கபடி வீரர் அபினேஷை பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம். இன்னைக்கு எல்லாரும் சிரிச்ச முகத்தோட அவரை பார்க்கிறோம். ஆனா அவருடைய பாதை அப்படி கிடையாது. ரொம்பவே கரடு முரடான பாதையை தான் கடந்து இன்னைக்கு இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையை தேடி கொடுத்திருக்காரு. அப்படி அவர் கடந்து வந்த பாதை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா? அபினேஷ் சின்ன வயசுலயே அவருடைய அப்பாவை இழந்துடுறாரு. அம்மா மட்டும்தான், 2 தங்கச்சி இருக்காங்க. அம்மாவும் கூலி வேலை பார்க்குறவங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க 3 பிள்ளைங்களையும் வளர்க்குறாங்க. அப்படி இருக்கும்பொழுது பையன் விளையாட போறானே அப்படின்ற ஒரு பயம் அவங்க அம்மாவுக்கு இருந்தது. அதனாலே சொல்றாங்க, விளையாட போகாத, படி அப்படின்ட்டு. அப்படி இருந்தும் விளையாட்டு மேல, கபடி மேல இருந்த ஆர்வத்தை விடாம தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு வராரு அபினேஷ். அந்த நிலையில அவரே ஒரு முறை சொல்லியிருப்பாரு, எனக்கு யாருமே உறுதுணையா இல்லை அப்படின்ட்டு. 2 தங்கச்சியை பார்த்துக்கணும், அம்மாவை அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு, மூத்த பிள்ளை அப்படின்ற ஒரு பொறுப்பும் அபினேஷ் மேல சுமக்கப்படுது. அவருக்கு கபடி மேல எப்படி ஆர்வம் வருது அப்படின்னா, ஏஎம்சி கபடி கழகம் மூலமாகவும் மேல்பாதி இளைஞர்கள் கொடுக்கிற பயிற்சி மூலமா அவருக்கு கபடி மேல இன்னும் அதிகமான ஆர்வம் வருது. ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் அப்படின்றதுனால ஏஎம்சி டீம் தான் அவங்கள தேனியில இருக்கிற ஒரு விளையாட்டு விடுதியில சேர்த்து விடுறாங்க. அது மூலமா அபினேஷும் பயிற்சி எடுத்துக்கிறாரு. சின்ன வயசுல இருந்தே கபடி மேல இருந்த ஆர்வத்தால பல பரிசுகளை வாங்கியிருக்காரு. அவரே எதிர்பார்க்காத ஒண்ணுதான் இந்தியா டீம்ல செலக்ட் ஆனது. 15 வருஷத்துக்கு அப்புறமா தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இளைஞன் அண்டர் 80 கபடி டீம்ல சேர்ந்து விளையாடினது மட்டும் இல்லாம தங்க பதக்கமும் வாங்கியிருக்காங்க. இப்ப சென்னை பல்கலைக்கழகத்துல பொருளியல் 1ஆம் ஆண்டு படிச்சுட்டு வராரு. வீட்டோட மூத்த பிள்ளை இப்படி விளையாட போறியே அப்படின்னு என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே என்னை கேட்டிருக்காங்க. அது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது அப்படின்னு இந்தியா டீம்ல செலக்ட் ஆகும்போது இத அபினேஷே சொல்லியிருப்பாரு. அந்த நிலையில எனக்கு யாருமே உறுதுணையா கிடையாது. அப்ப எனக்கு உறுதுணையா இருந்தது யாரு அப்படின்னா, கபடி கழக செயலாளர் ராஜேந்திரன் தான். அவர் தான் எனக்கு எல்லா நேரத்திலையும் உறுதுணையா இருந்தாரு. எனக்கு கிடைக்கிற எல்லா புகழும் அவருக்கு தான் போய் சேரணும் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாவே சொல்லியிருப்பாரு அபினேஷ். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அபினேஷ் பல பேருடைய ஒரு இன்ஸ்பிரேஷனாவும் மாறி இருக்காரு. அதுக்கு காரணம் என்னன்னா, கிரிக்கெட் விளையாடுறவங்களுக்கு மட்டும் தான் மதிப்பு அதிகம், ஹாக்கி விளையாடுறவங்களுக்கு தான் மதிப்பு அதிகம் அப்படின்ற ஒரு கட்டமைப்பை மாத்திட்டு கபடி விளையாடினாலும் சாதிக்க முடியும், எல்லாரும் நம்மளை பாராட்டுவாங்க, இந்தியாவுக்காக நம்மளால விளையாட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்காரு அபினேஷ். இந்தியா டீம்ல தங்க பதக்கத்தை வென்றப்ப அவங்க அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நானே என்னுடைய மகனுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கல, அப்படி இருந்தும் என் மகன் போராடி இப்படி ஒரு சாதனைய பண்ணியிருக்காரு, அது எங்க எல்லாருக்கும் ரொம்ப பெருமையா மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய கணவரை இழந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு என் மகனை வளர்த்துருக்கேன். தமிழ்நாடு அரசு எனக்கு ஒரு நல்ல ஒரு வீட்டு வசதியை ஏற்படுத்தி கொடுக்கணும், என்னுடைய மகனுக்கு அரசு வேலை கொடுக்கணும் அப்படின்னு அந்த குடும்பம் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு வேண்டுகோளையும் கொடுத்திருக்காங்க. கிராமப்புறங்கள்ல எல்லாமே ரொம்ப தாமதமா தான் கிடைக்கும். அப்படி கிடைச்சதை முழுசா பயன்படுத்திட்டு அதை சாதனையா மாத்திக்கணும்னு நினைக்கிறவங்க தான் இன்னைக்கு சாதனையாளர்களாகவும் இருக்காங்க. அந்த வரிசையில அபினேஷும் இடம் பிடிச்சிருக்காரு. கிராமத்துல பல போராட்டத்தை கடந்து இன்னைக்கு தனக்கான ஒரு அங்கீகாரத்தையும் தன்னுடைய கிராமத்துக்கான ஒரு அங்கீகாரத்தையும் தேடி கொடுத்திருக்காரு அபினேஷ். அவரோட வெற்றி மூலமா இன்னும் கிராமத்துல சாதிக்க துடிக்கிற பல விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு ஊக்கமாகவும் இது அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு கபடி வீரர் கார்த்திகாவோட சேர்ந்து வடுவூர் தங்கம் அபினேஷும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நபர் தான்.